ஏய் மாறி நில்றா. மாட்டேன். சொல்லேறோம் போயினே இருக்கா. ஏய் நில்றான்ற. ஏய் மாறி நில்றா. மாறி மாறி டேய் மாறி ஏந்துக்குடா, கபடி விளையாட போலாம். டேய் ஏந்துக்குடா. வா போலாம். மாறி நில்லு. ஐயோ பல் தேய்ச்சியா? தேய்ச்சிட்டோமா. இருடா சாப்பிட்டு போவ. அப்புறமா சாப்பிட்டுடுமா. விளையாட்டுனா மட்டும் எப்படி போகுது பாரு. கபடி 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 கபடி. எவ்வளோ நேரம்டா இங்கே இருக்குது? சாப்பிட போலாமாடா? போலாம்டா. உங்க வீட்ல என்ன சோறா? கறி சோறுடா. டேய் எங்க வீட்ல கறி சோறுடா. அப்ப மாறி வீட்ல தெரியல. அவங்க வீட்ல என்ன இருக்கும்? பழைய கஞ்சி பழைய ஊறுகாய் தான். அவங்க அப்பாவை பத்தி தான் தெரியுமே. வேலைக்கும் போறதில்ல, அப்புறம் எப்படி கறி இல்ல கஞ்சி தான். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்க போற? என்ன தொழில் பண்ண சொல்ற? படிச்ச வேலை கிடைக்கிறப்ப இப்படிதான் இருப்பேன். கூலி வேலைனால போக முடியாது. வாடா, எத்தனை தடவை ஜெயிச்சு இன்னைக்கு? என்னடா மாதிரி கூப்பிட போயினே இருக்கிற? மதிக்குதா பாரு எங்கேயாவது. அவங்க வீட்ல என்ன இருக்கும்? பழைய கஞ்சி பழைய ஊறுகாய் தான். டேய் கீஞ்ச சொக்கம். வர கறி சோறு சாப்பிடுறேன் நீ. டேய் கஞ்சி ஊறுகா. அவங்க அப்பாவை பத்தி தான் தெரியுமே. வேலைக்கும் போறதில்ல, அப்புறம் எப்படி கறி இல்ல கஞ்சி தான். என்னாச்சு? உன்னதாண்டா என்னடா ஆச்சு? பசங்க கூட ஏதாவது சண்டை போட்டியா? ஏதாவது சொன்னா தானே தெரியும். இந்தா சாப்பிடு. எனக்கு வேணாம், எனக்கு கறி சோறு தான் வேணும். என்னது கறி சோறா? என்ன அது புதுசா இருக்கு? ஏ மாரி நில்றா. உன்னதாண்டா நில்லுன்னு சொல்லிட்டே இருக்க. சாப்பிடணும் போல இருக்குமா? எவ்வளவு நாள் ஆச்சு? இப்ப வா, இப்ப இதை சாப்பிடு. இன்னும் கொஞ்ச நாள்ல தீபாவளி வரல, அப்ப செஞ்சு தரேன். சரியா? வா. ஏய் போய் 100 ரூபாய் தொண்ணு போ. அவன் சாரதுக்கு காசு இல்லாம இருக்க. உனக்கு கடிச்சு வேணுமா உனக்கு? இந்தாயா, என் பிள்ளைகிட்ட நான் பேசின்னு இருக்கேன். கவன் போ. இது வாங்க மட்டும் காசு இருக்குதா? என்னதா? ஏய் வா. யோ யோ ஏய் மாறி நில்றா. மாட்டேன். சொல்லேறோம் போயினே இருக்கா. ஏய் நில்றான்ற. ஏய் மாறி நில்றா. ஏய் நில்றா. ஏய் மாறி.
டேய் கதிர என்ன பண்ற கோழியா? நோ நம்ம கோழியாண்ணா. நம்ம கோழியா? ஏன் கோழி? நான் ஏதோ நாயகன் தொடுத்துச்சு இப்படி ஓட்டுன்னு வந்தேன். இது என்ன நம்ப சொல்ற? நடிக்காதடா. நடிகர்ண்ணா, நானா சினிமாக்காரனா? சத்தியமா நீ இப்படி சொல்லணும்னு எதிர்பார்க்கலண்ணா. நான் ஏதோ கோழியை போய் குழம்பு வைக்கிற மாதிரி பேசின்னு இருக்கேன். சரி சரி சும்மா தான் சொன்னேன். கல்லே போட்ட போலக்குதே. நீ வேறண்ணா. சரி தோட்டத்தில் பூ பறிக்கிற வேலைக்குது வரியா? பூ பறிக்கிற வேலையாகுதுண்ணா. காசு வரும்டா. இது வாங்க மட்டும் காசு இருக்குதா? சரி வரணும். இந்த பாதியிலலாம் போகக்கூடாதுண்ணா. அதெல்லாம் போக மாட்டேன். சரி வா போலாம். எவ்வளவு திமிரு! காத்தால வச்ச சோறு இப்படியே இருக்கு பாரு. வரட்டும் அதுக்கு இருக்கு. ஏய் இங்க வா. என்ன பழக்கம் இதெல்லாம்? உச்சி வெயில போய் வேலை செஞ்சாதான் ஒரு வேலை சோத்தோட அருமனை என்னன்னு தெரியும். எங்க அந்த ஆளு? தெரியல. போ. தினம் தினம் இதுங்களோட பெரிய போராட்டமா போச்சு. காத்தால போச்சு, இன்னும் கோலத்துல வரப்போதோ. ஏ மாதிரி சாப்பிட்டு பர்றா. எனக்கு வேணாம். சரிப்பா சரி, நானும் பாக்குறேன் எவ்வளவு நேரத்துக்கு இந்த ஆடோன்னு. அந்த ஆள் மாதிரி தெரியுதே. இந்தாயா, கல்லந்து எங்க போன? சாராய வாசனை கூட வரல, குடிக்கல? இந்தா. ஏது சொல்றேன், போய் செய் போ. இப்போ வா. பின்ன வேற இப்போ சாப்பிட்டா? இல்ல ஆமாப்பா. வாசனை எப்படி தூக்குதா? ஆயிடுச்சு, உட்காரு போ, நான் எடுத்துட்டு வரேன். அவனுக்கு போடு, சாப்பிட்ற. எப்படா இருக்கு? நல்லா இருக்குமா? நீங்க சாப்பிட்டு துளசி. பா சாரிப்பா. சாரியா? எதுக்கு சாரி? காலிலேருந்து உங்களை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டல. அப்படிலாம் இல்ல, நீ உனக்கு வேணும்ன்றத கேட்ட, அதுல என்ன இருக்கு? ஆனா ஒண்ணு, நம்மளால முடியுமா முடியாதான்னு யோசிக்கணும்ல. இல்லம்மா, கத்தால விளையாட போனல, அவங்க கபடி ஆட்டி வீட்டுக்கு சாப்பிட்டு வரும்போது எல்லாரும் அவங்க வீட்டில் என்ன சோறுன்னு கேட்கும்போது கறி சோறு சொன்னாங்க. ஆனால் என்னன்றது மட்டும் அவனுங்களாவே கஞ்சி ஊறுகாய் சொல்லி கலாச்சாரம்மா. எனக்கு செம்மக்காவும் வந்துச்சு. ஆனா அவங்க சொல்றது உண்மைதானம்மா. எனக்கும் அவனுக்கு வயசு தானம்மா ஆகுது. எனக்கும் ஆசைலாம் இருக்கும்ல. எனக்கும் அவங்கள மாதிரி கண்ணு மூக்கு வேலையா இருக்குதுல்ல. நம்ம வெற்றி கறிசோறு சாப்பிட்றான். ஏன் நம்ம மாறா வீட்டில் கூட கறிசோறு தான். ஏம்மா
நம்ம வீட்டில் மட்டும் கஞ்சி ஊருக்கா சாப்பிட்றோம்? எங்கள் தமிழ் அம்மா ஒன்று சொல்லியிருக்காங்கம்மா, எல்லாருக்கும் எல்லாம் சமமாக கிடைக்கணுமாம்மா. கிடைக்கலனா கிடைக்கிற வரைக்கும் போராடணுமாம்மா. மா ஏதாவது பேசுமா? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரிலப்பா. என் புள்ளைய இதெல்லாம் பேசுதுன்னு யோசிச்சுன்னு இருக்கேன். சரி நீ சாப்பிடு. யோ, கறி வாங்கறதுக்கு ஏதி அரூபா? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஒழுங்கா சொல்லிடு. அதுவா, நீ காலையில் 2 இடத்துக்கு வேலைக்கு போன. நீயா? எப்ப சொன்னாலும் திட்டினாலும் போக மாட்டேன். இப்ப என்ன திடீர்னு? காலையில் என் புள்ள என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்களே, நீ கூட பார்த்தல, முதல் முறை என்னை பார்த்து கத்துனான், கேள்வி கேட்டான். அப்போல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரில. ஆனால் இன்னைக்கு அவன் முழுசாக கேட்டது மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஒன்று சொல்லவா, நீ நான் மாறி தொடுத்துட்டு போனல, அது ஏன்னு நினைக்கிற? அவனை அடிக்கிறதுக்கு தானே? இன்னைக்கு அவனுக்குள்ள என்னை பார்த்தேன். எங்கள் அப்பாகிட்ட எனக்கு ரொம்ப நாள் கேட்கணும்னு ஆசை. ஆனால் அவன் வயசில் அந்த தைரியம் இல்லை. என் அப்பா ரொம்ப மோசம். தினமும் குறிச்சிட்டு விட்டு என்னை எங்கள் அம்மையை போட்டு அடிப்பார். இந்த தெரு வீடு முன்னாடி நின்று பார்க்கும், ரொம்ப அசிங்கமாக இருக்கும். என் மண்டைக்குள்ள ஏன்பா இப்படிலாம் பண்ணுறேன்னு கேட்கணும்னு தோணும். ஆனால் பயம். என் புள்ள ஒன்று மாதிரி தைரியமான ஆள். ஆனால் ஒன்று, என் அப்பா நல்லா படிக்க வச்சார். நானும் நல்லா தான் படித்தேன் தெரியுமா. ஆனால் என்ன ஒன்று, இன்னும் படிச்சதுக்கான வேலை கிடைக்கல. ஒரு புருஷனை நான் எப்போ தோத்துட்டேன். ஆனால் ஒரு அப்பனை அவங்கள்ட்ட தோக்கக்கூடாது, தோக்கவும் மாட்டேன். காலைல அவள் கஷ்டப்பட்டுருப்பாள், இனிமேல் நடக்காதுமா. தினமும் வேலைக்கு போகிறேன், என் பிள்ளைக்காகவும் என் துளசிக்காகவும். இதோ இந்த மாதிரி புடவை கட்டாமல் இருக்க, அப்புறம் மாறி யாரும் கலாய்க்காமல் இருக்க. அவன் நல்லா படிக்கிறவன்மா, அவன் நல்லா படிக்க வைக்கணும், அது போதும். என் மனசுக்குள்ள இதெல்லாம் கனவா இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கினே இருக்கேன். அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நானும் நீ இன்னைக்கு மாறிடுவேன், நாளைக்கு மாறிடுவேன் நினைச்சுனே இருப்பேன். ஆனா நீ மாறல. என் புள்ளதான் உன்னை மாத்தணும்னு இருக்கு. நீ மாறிட்ட, எனக்கு அதுவே போதும். மாறி உள்ள ஏதோ சொன்னானே, சொரியோ சரியோ பாரா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், தூங்க போலாம். ஏஞ்சிரு. இன்னும் 2 நாள்ல எக்ஸாம் வருது, ஞாபகம் இருக்குல்ல? தெரியும் தெரியும். மாற்றமே மாறாதது, மாற்றமே மாறாதது, மாற்றமே மாறாதது, மாற்றமே மாறாதது, மாறாதே.